जपा कुसुम संकाशं काश्यपेयं महाद्युतिं तमोहि सर्वपापज्ञं प्रणतोऽस्मि दिवाकरम् ஐந்து புலங்களுக்கும் மந்திரங்கள் சொல்லி ஆராதனை செய்யும் ரக்கன் அக்னி பொறிகளால் ஆயுதங்கள் கவன் கூர்மையை தீட்டும் ஒரு சக்தன் தடைகளாய் நிற்கின்ற படைகளின் தலைகளை வெட்டி தகர்ப்பவன் ரக்கன் வெட்டி தகர்ப்பவன் ரக்கன் ஐந்து புலங்களுக்கும் மந்திரங்கள் சொல்லி ஆராதனை செய்யும் ரக்கன் அறிவுக்கு அளவுகோல் தான் இந்த ரக்கன் ஆத்ம ஞானத்தில் அதி உத்தமன் அறிவுக்கு அளவுகோல் தான் இந்த ரக்கன் ஆத்ம ஞானத்தில் அதி உத்தமன் ஆயோதன கலையில் முதலானவன் அவன் மாயாஜால பிரபஞ்சநாதன் ஐந்து புலங்களுக்கும் மந்திரங்கள் சொல்லி ஆராதனை செய்யும் ரக்கன் நிறைவுக்கு கிரந்தபுரம் இந்த ரக்கன் வேத வரிகளின் அதீதநாதன் நிறைவுக்கு கிரந்தபுரம் இந்த ரக்கன் வேத வரிகளின் அதீதநாதன் சினம் கொண்ட கண்களால் உக்ரரூபன் அவன் கோபத்தினால் பஸ்மம் செய்கின்றவன் ஐந்து புலங்களுக்கும் மந்திரங்கள் சொல்லி ஆராதனை செய்யும் ரக்கன் அக்னி பொறிகளால் ஆயுதங்கள் கவன் கூர்மையை தீட்டும் ஒரு சக்தன் தடைகளாய் நிற்கின்ற படைகளின் தலைகளை வெட்டி தகர்ப்பவன் ரக்கன் வெட்டி தகர்ப்பவன் ரக்கன் பிரசிடென்ட் ஐயாவே வந்துட்டாரு. என்னாச்சு ராமகிருஷ்ணா? போலீஸ் போறாங்க. நான் கால் பண்ணிட்டேங்க, இப்போ வந்துருவாங்க. அந்த பாடியை கொஞ்சம் திருப்பி போடுங்க. திருப்புங்க. இந்த பாடியை யார் முதல்ல பார்த்தது? சார், நான் தான் சார் முதல்ல பார்த்தது. எத்தனை மணிக்கு பார்த்தீங்க? ஒரு 6-6:30 மணி இருக்கும் சார்.
அந்த நேரத்தில் உங்களுக்கு இங்கே என்ன வேலை இருந்துச்சு? பெரியவங்க கல்லறைக்கு விளக்கேற்றலான்னு வந்தேன் சார். அப்போ தான் இதை பார்த்தேன். உங்கள் வீடு எங்கே இருக்கு? அதுவும் அந்த வடக்கு பக்கம் சார். உங்களுக்கு இவனோட பேர் என்னன்னு தெரியுமா? சார், இவன் பேரு புத்திரன். இவனோட சொந்தக்காரங்க யாராச்சும் இங்கே இருக்காங்களா? இவனோட பாட்டி அந்த வீட்டில் இருக்காங்க. ம். சார், இவங்க தான் அவனோட பாட்டி. பார்த்து சார், என் பேரனை கொன்னது ரக்கன். என்ன பேருன்னு சொன்னீங்க? ரக்கன். அது எப்படி உறுதியா சொல்றீங்க நீங்க? என் பேர ராத்திரி ஒடி வேஷம் போட்டுட்டு போனான். அவனை கொல்றதுக்கு ரக்கனை தவிர வேற யாராலையும் முடியாது. ரக்கன் இப்ப இங்க இருக்கானா? இப்போ அவன் இங்கே இல்லை, ஆனால் வருவான். எஸ்ஐ, டேக் ஹிம். சார், இந்த அம்மா சொல்றதுல நம்பி சொன்னதை ஒழுங்கா செய்யா. ஒடிவேஷன் ரக்கன் ரெண்டும் நல்ல மேட்ச் ஆகுதுல, உடனே போய் அவனை தூக்கு. இல்லனா மின்னல் மாதிரி மாயமாயிருவான். சார், இதை வச்சு எதிர்கட்சி எங்களை கேள்வி கேட்கற மாதிரி பண்ணிடாதீங்க. கொஞ்சம் இதை தயவு செஞ்சு 24 ஹவர்ஸ்ல உண்மையை வர வச்சு பாருங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஐயர்மலை காட்டுல வச்சு இதே ரக்கன் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை கொன்னுட்டான். அதுக்கு ஒரே சாட்சி எங்க அப்பா மட்டும்தான். சாட்சி சொல்ல போற அன்னைக்கு காலையில இருந்து எங்க அப்பாவால பேச முடியல. ஐயர் மலையில ஐயப்பன் மடத்தில் இருந்த சுப்பிரமணிய மூர்த்தி உனக்கு தெரியுமா? அவர் என்னோட அப்பாடா. இந்த கொலைகேஸ்ல மட்டும் நீ சம்பந்தப்பட்டிருந்தா உன் கையில விலங்கு கன்ஃபார்ம். இல்ல நீ எனக்கு விலங்கு மாட்டுவியா? அன்னைக்கு எங்க அப்பாவை பண்ண மாதிரி. உனக்கு ஒன்று தெரியுமா? என்னோட அப்பா சாகர வரைக்கும் பேசவே இல்லடா. உனக்கு கொஞ்ச நேரம் டைம் தரேன், நல்லா யோசிச்சுக்க. ஒழுங்கா நடந்த உண்மையெல்லாம் எங்ககிட்ட சொல்லிடு. தேவையில்லாமல் எங்களுக்கு வேலை வச்சிடாதரக்கா. ஏண்டா இப்படி இரும்புறிய? பீடிய பிடிக்கிட்ட நெட்டுலாம்ல, இரும்பியே சாகுறிய. கேள்விப்பட்டீங்களா? வேலாயுதனோட மருமக இறந்துட்டாலாம். காலையில் பார்க்கும்போது தூங்குன இடத்துல இல்லையா, பாத்ரூம்ல வலிக்கு விழுந்திருக்கா போல. எங்க என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. பொண்ணு வேற 2 மாசம் முழுகாம இருந்திருக்கா. அக்கா, டீ குடிக்கலையா? அவன் டீலாம் குடிக்க மாட்டான். வருவான், உட்காருவான், போயிடுவான். இந்த வயசுல அவன் உடம்பு எப்படி இருக்கு பாத்தீங்கல்ல? என்ன ரக்கா இந்த பக்கம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயர்மலை காட்டுல ஒரு மந்திரவாதி இருந்தான்ல, நாகப்பன். கழுத்து முறிச்சு போட்ட கோழி கூட எந்திரிச்சு நின்று கூவும். அந்த ஆளு கிட்ட இருந்துதான் நானும் உன்னோட அப்பன் தேவனும் மந்திரமும் உடிவித்தையும் கத்துக்கிட்டோம். உங்க அப்பன் போய் சேர்ந்துட்டான். ஆனா பிள்ளை தைலம் தயாரிக்கிற வித்தைய தான் மகனுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்கான். சரியா? இங்க பாருப்பா, இனிமே நீ அதை வச்சு விளையாடாத. உங்க அப்பன் உயிர் நண்பனோட ஒரு வேண்டுகோள் நினைச்சுக்கோ. பேசி முடிச்சிட்டியா? ஒரு காலத்துல ஈஸ்வரன் மடம் மச்சம்பி ஐயா கிட்ட போய் இல்லாததும் பொல்லாததும் எல்லாம் சொல்லி எங்க அப்பனை கொன்ன ஊர்க்காரங்களுக்கு எதிரா என்னோட சின்ன பழி வாங்கும் படம். உங்க அப்பன் பொண்ணு வந்து புழு பூத்து செத்தான்னா அதுக்கு யாருடைய சதியும் காரணம் இல்ல, அவனோட கேடு கெட்ட பழக்கம் தான் காரணம். போதும் ரக்கா, பழசையெல்லாம் கிளறாத. எனக்கு வேலை இருக்கு, வழியை விட. பயப்படாத, நான் யாரையும் கொல்ல மாட்டேன். சும்மா பயமுறுத்திட்டு விட்டுருவேன். பொண்ணு தூங்கிட்டலா? தூங்கிட்டாங்க. நேரம் கிட்ட நேரத்துல வரீங்க, ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வரலாம்ல? எதுக்கு? ரப்பர் தோட்டம் வரைக்கும் வந்துட்டேன்.
போன வை, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். சரிங்க. இந்த காலத்துல ஒடியனை பார்த்தேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? இது என்னமோ பேயும் கடவுளையும் நேரா பார்த்தேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் சும்மா கதையா? ஏபா ஒடியும் ஒண்ணு பேயலாம் இல்லப்பா, மனுஷன் தான். மனுஷங்க இப்படி ஒடியனா மாறுறாங்க? அது இந்த 2 மாசம் கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க வயித்துல இருக்கிற கருவை எடுத்து அது கூட பச்சை இலையெல்லாம் சேர்த்து காய்ச்சி ஒரு தைலம் உருவாக்குவாங்க, பிள்ளை தைலம். அதை காதுல தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் உருமாறுறதா சொல்றாங்க. அவங்க நாயாவும் எருமாடாவும் உருமாறுவாங்கன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? அப்படி மாறினாலும் வாழு கொம்புன்னு ஏதாவது ஒண்ணு இல்லாம தான் இருக்கும். இவன் எதுக்கு நடுராத்திரில அந்த வழியா வந்தான்னு தெரியலையே. அவன் போய் சேர்றதுக்கு நேரம் வந்துருச்சு, வேற என்னத்த சொல்ல. தள்ளு. சாமியாடி வந்துட்டாங்க. இனி மணிகண்டனை பிடிச்சது எல்லாம் மாயமா போயிடும். சீக்கிரம் சரியாயிடும். யாரது? ரக்கனா? மருமக கழுத்தை நெரிச்சு உன் பையனை கொன்ன மாதிரி பேர புள்ள கையால நீ சாக கூடாதுன்னா எல்லாத்தையும் உடனே நிறுத்திக்க சொல்லு. இல்லன்னா இல்ல ரக்கா, எனக்கும் என் பேரனுக்கும் எந்த ஆபத்தும் வராது. கள்ளும் கோழியும் கொடுத்து திருப்தி படுத்து வச்சிருக்கிற கருங்குட்டி எங்களுக்கு காவலா இருக்கான். 10 குறைக்கு கண்டனும் முண்டனும் இருக்காங்க. இந்த ரக்க மட்டும் நினைச்சான்னா நீங்க நம்புற எந்த சக்தியாலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. பழசெல்லாம் நீ மறந்துட்டியா? என்ன மறுபடியும் அந்த பாவத்தை செய்ய வச்சிடாத. எரியும் ஒரு தரத்தில் உருவாய கருவினாலுயர்வூடுடியன் மந்திர தந்திரங்களால் ஒளி வெச்சொரடி வெற்றும் இருளிலே கரியும் ஒருடியன். என்னப்பா தம்பி, இந்த கிழவனோட பேச்சை கேட்க மாட்டேல்ல? வழிவிடுறக்கா, என் பாதையில குறுக்க வந்து நிக்காத. புள்ள தைலத்தோட வாசம் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இந்த ரக்கம் கண்டுபிடிச்சிருவான். என் பொறுமையை இதுக்கு மேல சோதிக்காம ஒதுங்கி போயிடு. இல்லன்னா என்ன பண்ணிடுவ? இந்த ரக்கனை உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. உனக்கு ஒடிவித்தை கத்து கொடுக்கறப்போ இந்த ரக்கனை பத்தி உங்க அப்பா உனக்கு சொல்லி கொடுக்கல போல. எனக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரியுறக்கா. சித்திர மாசத்துல வர சிம்ம லக்கணத்துல சூரியன் உச்சத்துல வந்து நிக்கும் போது பூரம் நட்சத்திரத்துல நீ பிறந்த. அவ்வளவுதானா இந்த ரக்கனை பத்தி உனக்கு தெரிஞ்சது? இல்ல, இதுக்கப்புறம் உன்னோட மரணம் அது எப்பன்னு கூட எனக்கு தெரியும். உன்னோட மரணம் உன் பழைய நண்பனோட புள்ள கையால தான் நடக்க போகுது. வச்சிருக்கிற இடத்துல ஒரு அழுத்த அழுத்தினா என்னோட இந்த கம்பு தொண்டைக்குள்ள போய் துடி துடிச்சு சாவடா. அப்படி நடக்க கூடாதுன்னா எதிர்த்து ஓடுற.
நான் நினைச்சேன்னா உன்னை இங்கேயே கட்டி போட்டு வைக்க முடியும். நாளைக்கு பொழுது விடியும் போது இப்படி ஒட்டு துணி கூட இல்லாதத ஊர் ஜனங்க பாத்துருவாங்க. இன்னொரு முறை ஒடி வேஷம் கட்டி என் முன்னாடி வந்த அன்னையோட உன் கதை முடிஞ்சிடுச்சு நினைச்சுக்க. என்ன ரக்கா, நீ சொன்னதெல்லாம் இப்ப தலைகளா மாறிடுச்சுல்ல. என் வழியில குறுக்க நிக்காதன்னு நான் ஏற்கனவே சொன்னல. குடும்பா, என் அப்பாவோட பழைய கூட்டாளி ரொம்பலாம் வேதனைப்படுத்திடாத. உத்தரம், நீ கிளம்பு. மத்தத நம்ம பசங்க பார்த்துப்பாங்க. போய் தேடுங்கடா. நேற்று மாங்குறிச்சியிலேருந்து சில பேர் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. மாங்குறிச்சியில் ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு கோயிலில் சாமி அடி சொல்லியிருக்கார். ஆனால் அவங்களுக்கு நான் எதுவும் சொல்லலை. நீ வந்து என்னை பார்த்தது பேசுனது எதையுமே சொல்லலை. எது எது எந்தெந்த நேரத்தில் நடக்கணுமோ அதை சரியான நேரத்தில் படைச்சவன் செஞ்சிருவான்னு சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிட்டேன். ரக்கா, உன் கையை கொஞ்சம் நீட்டு. யாரு? வேற யாரும் இல்லை ரக்கா, முண்டூர் ஜமீன்தார் பொண்டாட்டி. எங்க அப்பா இதை பத்தி நிறைய சொல்லியிருக்கார். முண்டூர் மனையை பத்தி, அங்க நடக்கிற விஷயங்களை பத்தி. நீ உண்மையை சொல்லுறக்கா, முண்டூர் மனையில அப்படி என்னதான் நடந்தது? முண்டூர் மனை, அந்த ஊர் ஜமீன்தாரும் அவங்க பொண்டாட்டியும் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. எப்படி இருக்கிற ரக்கா? நல்லா இருக்கிறியா? ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா. வேலைக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்களா? மாணிக்கமும் வேலாயுதம் மட்டும் வரல ஐயா. ஏன், என்னாச்சு உங்களுக்கு? உடம்புக்கு ஏதாவது? என்னன்னு தெரியல ஐயா, 2 நாளாவே வரல. தேவர் ஐயர்மலைக்கு போயிட்டு நீ எப்ப திரும்பி வந்த? நேத்து ராத்திரி தாங்க ஐயா வந்தேன். சரி, வேலை பாருங்க. இப்பவும் முறப்பொண்ணு இல்ல, ஜமீன்தார் பொண்டாட்டி. பிரம்மன் செதுக்குன அழகான சிற்பம். ரக்கா, ஜமீன்தார் அம்மா என் தூக்கத்துக்கு எடுத்துட்டா. வேணாம் தேவா, அவங்க பாவம்டா. ரொம்ப நாளாவே 2 பேருக்கும் குழந்தை இல்லாததுனால மன வருத்தத்தில் இருக்காங்க. இந்த விஷயத்துல நீ தலையிடாத. நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். ஒரு தடவை அவன் என்கிட்ட வந்தா போதும்.
அதுக்கப்புறம் அவ தினமும் என்னை தேடி வருவா. அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். தேவா, நீ செஞ்ச எல்லா அநியாயத்திலையும் நான் கூட இருந்திருக்கேன். ஆனா இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இதுக்கு உன்னோட சம்மதம் வேண்டாம். நான் என்னோட வசீகர மந்திரத்தை பயன்படுத்த போறேன். தேவா, நான் சும்மா சொன்னேன்டா. பேரை மாத்தினாலும் அவ என் முறை பொண்ணு தானே. வா. இங்க பாருங்க ஜமீன்தார் அம்மா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, குளிச்சது போதும், மேல நீ வாங்க. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் இங்க வரும். சந்தோஷமா இருக்க விட. சந்தோஷமா இருக்கலாம். வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல. உங்களை தேடிட்டு ஜமீன்தாரே இங்க வந்துட போறாரு. வீட்ல 14 அடி அகலத்துக்கு கிணறு இருக்கு. அதுல 19 அடிக்கு தண்ணியும் இருக்கு. எவ்வளவு தண்ணி வேணாலும் நான் உங்களுக்கு எடுத்து தரேன். இனிமே நம்ம இங்க வர வேணாம், சரியா? ஜமீன்தார் அம்மா, எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க? என்னாச்சு? ஜமீன்தார் அம்மா, ஜமீன்தார் அம்மா, என்னன்னு சொல்லு. அந்த குடிசைக்குள்ளார அவங்க ஜமீன்தார் அம்மா, என்னம்மா இதெல்லாம்? ஜமீன்தார் கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு. ஜமீன்தார் ஐயா, என்ன மன்னிச்சிருவீங்க? ஏய் ஒண்ணா, என்னாச்சு? ஜமீன்தார் அம்மா, இப்படி பண்ணிட்டீங்களே. ஜமீன்தார் ஐயா, அவனை கொண்டாதீங்க. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க காலில் வேணாலும் விடுறேன் ஐயா. என்னோட சகல சக்தியும் பயன்படுத்தி அவனை சபிக்கிறேன். அடுத்த 90 நாளுக்குள்ள அவன் உடம்பு முழுக்க புண்ணு வந்து துடிதுடிச்சு சாவான். இது எனக்கு ஐயர் மலையிலிருந்து நாகப்பம் கொடுத்தது. இது உனக்கு தேவைப்படும். இந்த வச்சுக்கோ. ஜமீன்தார், அன்னைக்கு நான் தடுத்து நிறுத்தினது தப்பா போச்சு. அதனாலதான் இன்னைக்கு ஒரு விஷப்பூச்சி வளர்ந்து நிக்குது. பிறப்பு இறப்பு எல்லாம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அதுக்கிடையில் நடக்கிறதெல்லாம் முன்வினை பலன்கள் தான். மாங்குறிச்சியோட காவலனா இருக்கிறவனுக்கு ஆயுசும் ஆரோக்கியமும் என்னன்னைக்கும் நீடிச்சிருக்கட்டும்.
யாரு? கேட்டது காதுல விழல. யார் நீ? நான் ஒரு பொண்ணு. உனக்கு இந்த ராத்திரி நேரத்தில் இங்க என்ன வேலை? அது வேலைலாம் ஒன்றும் இல்லை. என்னோட மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு விதமான தாகம். அதுக்காக தான் நான். உனக்கு என்ன ஏற்கனவே தெரியுமா ம், நான் யாரு? மனுஷன். இல்லை, பாலப்பூவோட நறுமணத்தோட கன்னி பொண்ணுங்களோட மனசை மயக்க வர கந்தர்வன். என்ன கிண்டல் பண்றிய? பின்ன இந்த மாதிரி ராத்திரியில என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு தனியா வந்து உங்க முன்னாடி நின்னும் ஒண்ணுமே உங்களுக்கு புரியலனா இந்த இடத்துல வச்சு இவங்க எல்லாம் ஒண்ணு சேரும்போது நம்ம ஏன் ஒண்ணு சேரக்கூடாது? இந்த சந்தோஷம் எனக்கு தினம் தினம் கிடைக்குமா? கிடைக்கும். பிள்ளை தைலத்தோட வாசனை எனக்கு அப்படியே போதை ஏத்தது. யார் நீ? எதுக்காக சார் அந்த ரக்கன் ஃபாரஸ்ட் கார்டை கொன்னா? அந்த காடு சாக வேண்டிய ஆள் தான். காட்டில் விறகு பொறுக்க வந்த 2 அப்பாவி பொண்களை அவன் கற்பழிச்சிட்டான். சார், அப்போ நம்ம ரக்கனை பாராட்டி தானே சார் ஆகணும். இந்த மாதிரி ஆளுகள் நம்மளால தொடக்கூட முடியாதுல்ல. சாரி சார். சார், புத்திரனோட பிஎம்சி. ராத்திரி 1 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ள தான் கொலை நடந்திருக்கு. என்ன ரெக்கா, ஏதாவது சொல்றியா இல்லையா நீ? சார், நான் ஒரு தப்பும் பண்ணல. அப்படின்னா அது கோர்ட்ல வந்து சொல்லு. சார், ஒரு நிமிஷம். என்ன? நான் எந்த தப்பும் பண்ணலன்னு அந்த சாருக்கு தெரியும். உபேத் சார். உபேத், இந்த ஆளை உனக்கு தெரியுமா? சார், நேற்று சாயங்காலம் இந்த ஆள் இங்கே வந்திருந்தார் சார். நேற்று சாயங்காலம் நீங்கள் தானே இங்கே வந்தது? ஆமாம் சார். சார், இன்னைக்கு ஒரு ராத்திரி நான் இங்கே தங்கிக்கிட்டுமா? எதுக்காக இங்கே தங்குறீங்க? உங்களுக்கு வீடு இல்லையா என்ன? எனக்கு வீடு இல்லை, ஊர் மட்டும்தான் இருக்கு, மாங்குறிச்சி. இப்போ போனா நல்லா மழையில மாட்டிக்குவேன் சார். அதான். அப்படி எங்கேயாவது போய் இருந்துக்கோங்க. பொழுது விடிஞ்சது இங்க இருந்து போயிடணும். ஒன் மோர் டைம் நல்லா செக் பண்ணுங்க. ஓகே சார். சார், ரக்கன் ஒரு தப்பும் பண்ணல சார், பண்ணவும் மாட்டான். Hey!